மார்க்கம் சார்ந்து சருகி போகாத தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். கல்வி மார்க்கம் மிகுந்த அக்கறை செலுத்துகிறது. திருக்குர்ஆனின் துவக்க வரியை இக்ரா, படிப்பீராக, ஓதுவீராக என்றுதான் திருக்குர்ஆனை துவக்கமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தினுடைய கடமை என்கிறார்கள் கல்வி தேடுவது கடமை என்கிறார்கள். பேனாவினுடைய மையுக்கு இருக்கிற சக்தி மகத்தானது என்றார்கள். காலத்தால் எழுதுகோலை பிரிந்து வாழாதீர்கள் என்றார்கள். லா துஃபாரிதுல் மஹ்பரா ஃபஇன்னல் கைர ஃபீஹா வஃபீ அஹ்லிஹா இலா யௌமில் கியாமா. உலகம் உள்ள வரையிலும் எழுதுகோல் உங்களிடத்தில் இருக்கட்டும். ஏன் தெரியுமா? நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலவுகள் எழுதுகோலில் தான் உண்டு என்று உலகத்திற்கு சொன்னவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வியின் மகத்துவம், மேன்மை எல்லாவற்றையும் சொல்வார்கள். ஒன்றை அழுத்தமாக சொன்னார்கள், ஒழுக்கமில்லாத கல்வியே இல்லை என்றார்கள். ஒழுக்கம் இல்லாமல் கல்வி அது கல்வியாக இருக்காது என்றார்கள். கல்வி என்பது புரட்சி செய்ய வேண்டும், திருப்பங்களை தர வேண்டும், மாற்றங்களை தர வேண்டும், மனிதனை பண்படுத்த வேண்டும். மனிதனின் கடந்த காலத்தை விட கல்விக்கு பின்னால் உள்ள அவன் லைஃப் அழகாக வேண்டும். அதை தருவதுதான் சீரிய கல்வி என்கிறார்கள். இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை என்றும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி என்பது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் கடமை என்கிறார்கள். இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி, ஒரு நாளைய தலைமுறையை அழகாக்குவதற்கு ஒவ்வொரு வீடுகளிலும் அதற்கான மனிதர்கள் உருவாக வேண்டும். எங்கோ ஒரு 4 கல்லூரிகளிலே ஆலிம்கள் சனது கொடுத்தால் போதுமானதா? ஒரு 4 பல்கலைக்கழகங்கள் போதுமா? எங்க வீட்டில் ஒருவர் இருக்கிறார், ஒரு 100 வீடு தள்ளி இன்னொருவர் இருந்தால் எப்படி? வீட்டுக்கு வீடு அந்த வீட்டை சீராக்கிற மனிதர்கள் உருவாக வேண்டும். குறிப்பாக பெண்கள் மீது இந்த கவனத்தை கூடுதல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த சமூகத்தின் வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்கை இந்த சமூக தாய்மார்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களின் அந்த வெளிச்சமான பார்வைதான் நீண்ட நெடும் காலத்தை உருவாக்கியது. தூர நோக்கோடு பெண்களையும் பார்க்க வைத்தார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடைந்து கிடந்த சமூகத்தை சரியாகவே இணைத்து வைத்த இடம் பெண்களுக்கு உண்டு. பக்குவம் இல்லாதவர்களை பக்குவப்படுத்திய இடம் பெண்களுக்கு உண்டு. முரட்டு சுபாவம் உடையவர்களை கூட மாண்பாளர்களாக மாற்றும் இடத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். நிறைய வேலைகளில் பெண்கள் அவர்களின் அமைதியால், அணுகுமுறையால், இன்னொரு பக்கம் கனிவான தன்மைகளால் மிக சீக்கிரமாக பிள்ளைகளை உருவாக்கிவிட முடியும். நான் என் மகனை கண்டிக்கிறதுக்கும் எங்கள் வீட்டம்மா கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக ஆம்பளைங்க நீ ஒழுங்கா இல்லைன்னா கையை ஒடிச்சிருவேன், காலை ஒடிச்சிருவேன்பாங்க. அம்மா சொல்லுவாங்க அழகா இருக்கணும்பா, அப்பந்தாம்பா நாளைக்கு நல்லா இருப்ப, பாப்பாவை மதிக்கணும், அம்மா மதிக்கணும். பாப்பா யாரு தெரியுமா? ஒரு தாயினுடைய பேச்சுக்குள் இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தி. அதனாலதான் இன்னைக்கு குழந்தைகளை பக்குவப்படுத்துகிற இடம் நாடு தழுவிய அளவில் பெண்களின் கரத்தில் தரப்படுகிறது. எங்க போனாலும் நிறுவனங்களில் பெண்கள் குவிந்திருக்கிறார்கள். பாராட்டும் இடங்களில் பெண்கள் இருக்கிறார்கள். பக்குவப்படுத்தும் இடங்களில் பெண்கள் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் பெண்கள் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் எளிய முறையில் செய்திகளை மனித இதயத்தில் பதிக்கிற சக்தி பெற்றவர்கள். எளிய முறையில் மனித இதயத்தில் செய்திகளை பதிக்கிற சக்தி பெற்றவர்கள். இன்னும் கொஞ்சம் கனிவாகவே மக்களை அணுகும் தன்மை இருக்கிறது. அந்த பவரை சமூகம் பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்தை கொடுங்கள், ஒழுக்கத்தை கொடுங்கள், கல்வியை கொடுங்கள், அல்லாஹ்வை கொடுங்கள், ரசூலை கொடுங்கள். நாளைய இந்த மண் பிரகாசமாக இருக்கும். பெண்களை முடக்காதீர்கள், பெண்களை ஒடுக்காதீர்கள். பெண்களுக்கு அதில்லை இது இல்லை என்று சொல்லாதீர்கள். எல்லா உரிமையும் உண்டு பெண்களுக்கு. ஆணுக்குள்ள உரிமை பெண்ணுக்கும் உண்டு. ஆணுக்கு அவருக்குரிய உரிமை, பெண்ணுக்கு அவருக்குள்ள உரிமை. சில பவர் ஆணுக்கு மட்டும் சொந்தம். சொத்தா பெண்ணுக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு.
எதிலே பெண்கள் முடக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு எழுத்த கற்றுக் கொடுக்காதீங்க என்று சொன்ன செய்தி அங்கே இங்கேயுமாக பார்க்கப்படும் இடத்தில் தன் அன்பு மனைவி ஹப்சாவை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போறாங்க. கூட்டு போய் சொன்னாங்க, தன்னுடைய அந்த பெண்ணின் ஆசிரியரை பார்த்து சபாநாயகத்தில் சொல்றாங்க, எமங்கவா என் மனைவி ஹப்சா எழுத்துத்துறையிலே தேர்ச்சி பெறணும், கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த அம்மா ஹப்சாவுடைய ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுக்கிறாங்க. ஹப்சா நாயகி எழுதுனா அச்சில் பதிஞ்ச மாதிரி இருக்கும். ஹப்சா நாயகினுடைய எழுத்து அச்சில பதிஞ்ச மாதிரி. ஹப்சாவுக்கு கற்றுக் கொடுக்க சொல்றாங்க எழுத்துத்துறையை. எல்லா துறைகளிலும் பெண்களை கொண்டு அழகு பார்த்தாங்க. போர்க்களத்தில் வர வைக்கிறாங்க, ஜனாசா குளிப்பாட்டணும், பெண்மணிகளை கூப்பிட்டு பாடம் நடத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குளிப்பாட்டணும் நீங்க படிச்சு வைங்கிறாங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைடு பண்ணணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படி தனி பாடம். அவர்களை பக்குவப்படுத்துங்கள். அதனால பெண்கள் ஆடம்பரமாக அனாச்சாரமாக தேவையில்லாமல் சுற்றுவதை அனுமதிக்காது மார்க்கம். கடந்த கால முற்காலத்தில் இங்கே மார்க்க அறிவில்லாதவர்கள் அப்படி இப்படிமா ஊர் சுத்துற மாதிரி நீங்க சுத்தக்கூடாதுங்கிற அல்லாஹ். தேவையில்லாத சுற்றுதல் கூடாது, முறையான சுற்றுதல் இருக்க வேண்டும். கல்வியை தேடி, வாழ்க்கையை தேடி, மார்க்கத்தை தேடி, ஒழுக்கத்தை தேடி, பண்பை தேடி, பண்பாடுகளை தேடி பெண்கள் உருவாக. இந்த சமூகத்திற்கு பெண்களின் சேவை தேவை. ஒரு முருடனை கூட பக்குவப்படுத்தும் சக்தி இருக்குது அவங்களுக்கு. மார்க்கம் இல்லாதவர்களின் இதயத்தில் மார்க்கத்தை பசுமையாக கொண்டு சேர்க்கிற பவர் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆண்களை எடுத்துக்கங்க, அவங்க அறிவாளிகளாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும், இமாம் அபூ ஹனீஃபாவாக இருக்கட்டும், இமாம் முஸ்லிமாக இருக்கட்டும், இமாம் புகாரியாக இருக்கட்டும், இமாம் மாலிக்காக இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு சமூகத்தில் நிற்கிறார்கள், தொழுங்குகிறார்கள், வெளிச்சமாகிறார்கள் என்றால் அவர்களின் பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் அவர்களின் வீட்டு பெண்கள். இமாம் மாலிக்கின் பேக்ரவுண்டு அவங்க தாயார், இமாம் ஷாஃபியினுடைய பலம் அவங்க தாயார், இமாம் புகாரியின் பலம் அவர்கள் தாயார், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலின் பலம் அவர்களின் தாயார். இமாம் அஹ்மது சொல்வார், நான் சின்ன புள்ள, நான் எழுந்திருச்சேன், எங்க வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, எங்க உம்மா என்ன பள்ளிவாசல்ல கூட்டு கொண்டு போய் சுபூ ஜமாத்துக்கு விட்டுட்டு வெளியில நின்று சீக்கிரமா வான்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதுக்கு பின்னால் எங்க உம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் மனிதனானேன், புனிதனானேன், மார்க்கத்தை சேகரித்தேன், என் தாய்க்கு அத்தனை கூலியும். அஹ்மது பின் ஹம்பல் சொன்னார், உலக வரலாற்றில் மார்க்கம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் மிளறுகிறார்களே அத்தனை பேர்களின் பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள். நம்ம வீட்டு பெண்களை பக்குவப்படுத்துவோம், ஒளிமயமாக்குவோம். அவர்களை கொண்டு இந்த தீன் ஒளிமயமாகும், நாடு பெருமூச்சு விடும், நிம்மதி காற்றை சுவாசிக்கும். உங்க பிள்ளைகளின் அழகான பள்ளிக்கூடம் தாயே என்று சொல்வேன். ஒரு மனிதனின் முதல் பள்ளிக்கூடம் தாய். தாயின் மடியில் வளருகிற போது, அவள் பால் ஊட்டுகிற போது தீனையும் ஊட்டுவாள். அப்படி ஒரு வாழ்க்கை பெண்களுக்கு தர வேண்டும். எனவே உங்கள் வீடு புனிதமாக வேண்டும், மாண்பாக வேண்டும். உங்க பிள்ளைங்க ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும். உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாகணும். உங்க வீட்டம்மா அழகாகட்டும். உங்க பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை கொடுங்கள், ஒழுக்கத்தை கொடுங்கள். பெண்கள் சமூகத்தின் கண்கள்.